நேற்றைய முன்தினம் அமெரிக்காவில் வந்து அதானிக்கு வந்து பிடிவாரன் கொடுக்கப்பட்டிருக்குது. அது வந்து இந்தியாவில் நடந்த முறைகேடுகா இல்லை அமெரிக்காவில் நடந்த முறைகேடுகா, இதை பற்றி ராகுல் காந்தி வந்து அறிக்கை விட்டுருக்காப்புல. அது வந்து கொஞ்சம் சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், அமெரிக்காவுடைய ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதன்படி என்ன அப்படின்னா, அதாவது எந்த கம்பெனியாக இருந்தாலும், எந்த கம்பெனியுடைய ஸ்டாக் வந்து யூஎஸ் போர்சஸில் பப்ளிக்காக ட்ரேட் ஆகுதோ, வெளிநாட்டு கம்பெனியாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி அதானுடைய கம்பெனியுடைய ஸ்டாக் வந்து பப்ளிக் யூஎஸ் போர்சஸில் ட்ரேட் ஆகிறது. அப்படி ஒரு கம்பெனி நீங்கள் யூஎஸில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நிறுவனம் certain classes of persons and entities to make payments to foreign government officials obtaining or retaining business. ஒரு பிஸ்னஸை அப்டைன் பண்ணுறதுக்கோ அல்லது அந்த பிஸ்னஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கோ ஃபாரின் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு யூஎஸில் இருந்துக்கிட்டு அந்த அந்த பிஸ்னஸ் ரீட்டைன் பண்ணுறதுக்கு, இப்போ இந்த அதானியுடைய இந்த எனர்ஜி கம்பெனி இருக்கு இல்லையா, அதானி க்ரீன் எனர்ஜி, அது அமெரிக்காவில் இயங்குது. இந்த அதானி க்ரீன் எனர்ஜி கம்பெனி யூஎஸில் வந்து அதோடைய ஸ்டாக் வந்து பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி, அது அங்கே பப்ளிக்லி ட்ரேடட் யூஎஸ் போர்சஸில். அப்படி இருக்கிற இந்த கம்பெனி, இந்த நிறுவனம் இந்த தொழிலை ரீட்டைன் செய்வதற்காக, இந்த தொழிலை வந்து அப்டைன் செய்வதற்காக இந்தியாவில் லஞ்சம் கொடுத்து தான் இதை செஞ்சாங்க என்பதை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பெரிய ரைடு ஒன்று பண்ணுறாங்க. அதானிக்கு சொந்தமான அதானியுடைய உறவினர்கள் எல்லாரும் பண்ணி அது சம்மந்தமான எலக்ட்ரானிக் பொருட்களை எல்லாம் வந்து கைப்பற்றியதாக சொல்கிறாங்க. அந்த அந்த அமெரிக்காவினுடைய ப்ராசிக்யூட்டர்ஸ் நியூயார்க்கில் வந்து அந்த அதானி இதில் கொண்டு வர்றாங்க. $250 மில்லியன் அப்படிங்கிறாங்க. ராகுல் காந்தி தலைவர் வந்து 2000 கோடி அப்படின்னு வந்து டோட்டலாக அதை கணக்கிட்டு சொல்கிறாரு. இதுதான் வந்து நடந்த அடிப்படையான விஷயம். அது என்ன விலாவரியாக பார்க்குறதுனா எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இது விளங்கிருச்சு யூஎஸுக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்புனா, இந்தியாவில் இந்த சோலார் பவர் அதானி க்ரீன் அப்படிங்கிற இந்த கம்பெனி, அசூர் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனி, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணது. அந்த கம்பெனிக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நேஷனல் ஒருத்தர், பெனாட் ஏதோ ஒரு பேர், அவரும் கெனாட்டே ஏதோ அவருடைய நேம், அந்த ஃப்ரெஞ்ச் நேஷனல் அவர் மேலேயும் வழக்கு இருக்கு. அவர் ஃப்ரெஞ்ச் சிட்டிசனு. அதானி அசூர் அந்த கம்பெனி, அசூர் அதானி க்ரீன், இந்த 2மே சேர்ந்து தான் அந்த சோலார் பவர் கம்பெனிக்கு, அந்த அதானி க்ரீனில் வந்து சோலார் எனர்ஜி எடுக்கிற அந்த கான்ட்ராக்டை வந்து இந்தியாவிலேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு இந்தியாவில் லஞ்சம் கொடுத்து தான் அதை வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் அடிப்படையான குற்றச்சாட்டு. இது எப்படி விளங்கிக்கணும் அப்படின்னா, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்தியாவினுடைய எஸ்இசிஐ, அந்த எஸ்இசிஐ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி எஸ்இசிஐ. இந்த கவர்மெண்ட் கம்பெனியுடைய பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு இன்டர்மீடியேட்டரி மாதிரி. எதுக்கு இன்டர்மீடியேட்டர் அப்படின்னா, இப்போ அதானி க்ரீன் இருக்குது அப்படின்னா ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸ், அதானி க்ரீனு அசூரு இவங்கெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸ். இந்த ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸுக்கும் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, அந்த எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டேட்டுடைய எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கும் ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸாக இருக்கக்கூடிய அதானி க்ரீன் மாதிரி அசூர் மாதிரி கம்பெனிக்கும் நடுவில் இன்டர்மீடியேட்டர்ஸாக செயல்படுறது தான் எஸ்இசிஐ. அது வந்து கவர்மெண்ட் கம்பெனி, அதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. எஸ்இசிஐங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. அது இன்டர்மீடியராக செயல்பட்டு தான் பவரை வந்து ப்ராஜெக்ட் டெவலப்பர்கிட்ட வந்து வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸுக்கு கொடுப்பாங்க. அப்போ ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பவரை கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்டு அந்த பொருள்லாம் வச்சு அதை ரெடி பண்ணுவாங்க. அதை ப்ரைவேட் கிட்ட தனியார் கிட்ட வந்து வாங்கி அதை கவர்மெண்ட்டுக்கு விற்பாங்க. அது எஸ்இசிஐடைய வேலை. இப்படி இருக்கும்போது இப்போ அதுக்கு செசி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 2019 இது ஸ்டார்ட் ஆகுது இந்த கதை, அதானியுடைய கதை. எஸ்இசிஐ என்ன பண்ணுவாங்க, பிட்டை இன்வைட் பண்ணுவாங்க. பிட்டை கூப்பிட்டு ரெக்வஸ்ட் ஃபார் செலெக்ஷன் கொடுப்பாங்க, யார் பண்ணுறா அப்படின்னு, யாரெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் செட்டப் பண்ணி சோலார் பவர் சிஸ்டம் காம்பனன்ட்ஸை வந்து நிறுவி யாரெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. அப்படி பண்ணும்போது அந்த அக்ரிமெண்ட்டு படி 12 ஜிகாவாட் சோலார் பவர் கெப்பாசிட்டியை வந்து டெவலப்பர்ஸ்லேருந்து வாங்கலாம், ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸ். அது அதானி க்ரீனோ அசூரோ எந்த கம்பெனி வேணா இருக்கலாம், அவங்ககிட்ட வாங்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. அந்த வகையில் அந்த பிட்டை யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொன்னால், அசூரும் அதானி க்ரீனும் அந்த பிட்டை ஜெயிக்கிறாங்க. இப்போ விளங்கிருச்சா? இப்போ எஸ்இசிஐ, ஸ்டேட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸு, ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸ், இந்த 3 பேர் சீனில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எஸ்இசிஐ வாங்கின கணக்கின்படி மொத்தம் 12 ஜிகாவாட் இல்லையா, அதில் 12 கிகாவாட்டில் 4 கிகாவாட் வந்து அசூருக்கும் 8 கிகாவாட் வந்து அதானி க்ரீனுக்கும் கணக்காகுது. இப்போ தான் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்
இது வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் யார் அப்படின்னா SEC. இது யார் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய ரெகுலேட்டரி போர்டு. இப்போ நமக்கு செபி இருக்கு இல்லையா, மாதவி பூச்சி இஷ்யூலாம் வந்து அந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி ரெகுலேட்டரி மாதிரி. அவங்களுடைய குற்றச்சாட்டு தான் இது. செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுடைய குற்றத்தின்படி, அவர்கள் சுமத்திருக்கக்கூடிய குற்றத்தின்படி 2 விஷயங்களில் வந்து 2 அடிஷ்னல் கான்ட்ராக்ட் ஸ்டெப் வந்து அதில் இருந்திருக்கணும். யாருக்கு மத்தியில்? SCCIக்கும் ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸான அதானி அசூருக்கும் ஸ்டேட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸுக்கும் மத்தியில் முக்கியமான 2 ஸ்டெப்ஸ் வந்து அங்கே ஒழுங்காக நடக்கலை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அந்த முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பவர் சேல் அக்ரிமெண்ட்டை வந்து ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸோட SCCI போட்டிருக்கணும். அதாவது ஒன்றிய அரசினுடைய கம்பெனியாக இருக்கக்கூடிய SCCI ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸோட முதல்ல ஒரு அக்ரிமெண்ட் போடணும். அது ஏன் போடணும் அப்படின்னு சொன்னால், கன்சிஸ்டன்ட் வித் தி SCCI had agreed to pay அசூர். அதாவது அசூருக்கு நான் எவ்வளோ கொடுக்க, அதாவது இந்த ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறேங்கிறத கணக்கில் வச்சு அதை வச்சு ஒரு அக்ரிமெண்ட் அவங்க போடணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் SCCI என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை அதானி கிரீனுக்கும் அசூருக்கும் போடணும். இந்த 2 ஸ்டெப்பை முறையாக செய்யலை. ஏன் செய்யலை? இவங்க இன்டர்மீடியட்டாக செயல்படுறாங்க இல்லையா SCCI, இந்த கம்பெனிஸுக்கும் ஸ்டேட் பவர் இண்டஸ்ட்ரீஸுக்கும் மத்தியில் அக்ரிமெண்ட்ஸை போட்டிருக்கணும். அதை போடலை. அதை ஏன் போடலை அப்படின்னு சொன்னால், ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் ஆரம்பத்தில் மிகவும் தயங்கினார்கள் செசி கூட இப்படி போடுறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே அசூரோடும் அதானியோடும் ரேட் ஒன்று தருவதாக ஒத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ரேட் வந்து அவ்வளோ ஹையாக இருந்தது. SCCI அதானிக்கும் அசூருக்கும் தருவதாக ஏற்றுக்கொண்ட ரேட்டு ஹை. அதனால் ஸ்டேட் கம்பெனிஸ் ஹெசிடென்ட்டாக. இங்கே தான் ஒரு கொஸ்டின். இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்களாகட்டும், அமித் மால்வியா மாதிரி பிஜேபி ஐடி செல் ஹெட் ஆகட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் நடந்ததுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தேவையே இல்லை. நீ சமணி இல்லாமல் ஏன் ஆஜராகிறான்னு தெரியவே இல்லை. இவனுங்க ஏன் வந்து ஆஜராகிறானுங்க? அதானியை பற்றி சொன்னால், இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து அதனுடைய ஐடி செல் ஹெட்டு வக்காலத்து வாங்கிட்டு காவடி தூக்கிட்டு வர வேண்டிய காரணம் என்ன? சரி விட்டுருவோம், அது அப்புறமா ஆய்வு பண்ணுவோம் என்ன காரணம். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தமிழ்நாடு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், சத்தீஸ்கர், அப்போ சத்தீஸ்கர் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, சத்தீஸ்கர், ஒடிசா, இது எதுவுமே வந்து பிஜேபி ஆளலை, எதிர்கட்சி மாநிலங்கள் தான் பண்ணுது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதை ஒரு ஓரமாக வைப்போம். இங்கே பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, SCCI ஒன்றிய அரசுக்கு உட்பட்டது. SCCI அதானிக்கும் அசூருக்கும் தருவதாக ஏற்றுக்கொண்ட அந்த காஸ்ட்டை பார்த்துட்டு பயந்து போய் ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இவங்களோட அக்ரிமெண்ட்டே போடுறதுக்கு தயங்கினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே SCCIக்கும் அதானிக்கும் இணக்கத்தை ஏற்படுத்தி வச்சது யார்? அது ஒன்றிய அரசு தானே. அது அவர் ஓகே ஆயிடுச்சு. SCCIக்கும் அதானிக்கும் ஓகே ஆயிடுச்சு. SCCIக்கும் அசூருக்கும் பிரச்சனை கிடையாது. அவங்க தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க அந்த காசை. இவ்வளோ அமௌண்ட் நம்ம எப்படி கொடுத்து வாங்க முடியும் என்று ஸ்டேட் பவர் கம்பெனிஸ் வந்து அதை வந்து தயங்கினாங்க. அப்படி தயங்கும் போது இப்படி இருந்ததுனால அவங்களுடைய ரெஃப்யூசலை அதானியும் அசூரும் எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், வேரியஸ் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அஃபீஷியல்ஸ் எல்லாருக்கும் $100s of millions பிரைவாக கொடுத்தாங்க. அப்போ நல்லா இருந்த ஒரு ஸ்டேட்டு, இப்போ வரும் பாயிண்ட்டுக்கு, ஒழுங்காக இருந்த ஒரு ஆந்திர பிரதேச, ஒழுங்காக இருந்த இதில் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய SCCIயும் ஒன்றிய அரசினுடைய நரேந்திர மோடியினுடைய நண்பராக இருக்கக்கூடிய அதானியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தான் அவங்க ஆல்ரெடி அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்து வரலன்னு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸை வந்து $100s of millions வந்து பிரைபாக கொடுத்தாங்க என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்படி இவர்களுடைய வாதப்படி வந்தாலும் முதல்லையே ஒன்றிய அரசு இதோடு ஒன்றி போனதற்கான காரணம் என்ன? எப்படி நீங்கள் அதை ஒத்துக்கிட்டீங்க? அதை பண்ணிட்டு அதற்கப்புறம் நிறைய கதை. ஆந்திராவுக்கு எப்படி இவங்க வந்தாங்க, 3 முறை அதானியே நேரில் வந்திருக்கிறார். ஹை ரேங்கிங் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆந்திராவில் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டாக ஆந்திரா, சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி பேசி இதில் ஒரு முக்கியமான என்னென்னா, இதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா லீடர் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் ஆந்திரா ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னா, SCCI வந்து ப்ரொக்யூர் பண்ணுற இந்த பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ பே பண்ணுறதுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னு சொன்னால் $2.49 per unit சோலார் பவர், சூரிய மின்சக்தி $2.49 per unit. ஆனால் ஓப்பன் மார்க்கெட்டு $2 கிடைக்குது.
ஓப்பன் மார்க்கெட்டில் 2 ரூபா கிடைக்கிறத விட்டுட்டு அதானி கிட்ட இருந்து 2.49க்கு ஏன் வாங்கணும்னு அப்பவே அவர் வந்து ஒரு வழக்கை போட்டார். அப்ப நல்லா இருந்த மாநிலங்களில் கூட லஞ்சத்தை கொடுத்து குழப்பியது யார்? ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய தயவினாலும் இதனாலும் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் SECIக்கும் ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸாக இருக்கக்கூடிய அதானி கம்பெனிக்கும் இணக்கம் வந்துருச்சு. இப்போ அந்த 3 பக்கத்தில் அக்ரிமெண்ட் வரணும். SECI அதானியோடையும் போடணும், அதே SECI வந்து ஸ்டேட் பவர் இண்டஸ்ட்ரீஸோடையும் போடணும். இதை போட முடியாமல் இருந்ததுனால இவங்க 2 பேர் போட்டுக்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வாணி உங்களை கூப்பிட்ட போது இது ஹையாக இருக்குது, நம்ம எப்படி போட முடியும் அப்படின்னு ஆரம்பத்தில் ஹெசிடென்ட்டாக தான் ஸ்டேட் பவர் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாங்க. இவங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு அதானி அப்போ அனுப்புனது யார்? இதுதான் மையமான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் வருது. இதுக்கு வந்து அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு வாதம் வைத்தாலும் அவங்கள பிரைப் பண்ணுறதுக்காக வந்தது யார்? ஒரு நல்லா இருக்கிற தேசத்தை கெடுத்தது யார்? அப்போ இது சம்பந்தமாக மிக தெளிவான துல்லியமான ஒரு விசாரணை வந்து வைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? அப்போது இங்கே தான் நான் வந்து தொடர்ந்து ஒரு உதாரணத்தை சொல்லி வருகிறேன். 2015 அஸ்ஸாமில் கவுஹாட்டியில் வாட்டர் ஸ்கேம் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. லூயிஸ் பர்கர் கம்பெனி, அந்த கம்பெனி வந்து தண்ணி சம்பந்தமாக தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு இது பண்ணுறாங்க. இதே ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிஸ் ஆக்ட் அமெரிக்காவில் என்னென்னா, இந்த தொழிலை எடுப்பதற்கு, இந்த பிஸ்னஸை செய்கிறதுக்கு ஃபாரினில் இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு. அங்கே அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆனால் யார் பணம் வாங்கினாங்கிற பேர் இல்லை இந்தியாவில் அந்த 2015 கேஸுக்கு. அப்படி பேர் இல்லை அப்படின்னும்போது முதலாக இது பேர் இருக்குது, அந்த பேருக்கு சொந்தக்காரன் வந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மா தான், இப்போ அசாம் சீஃப் மினிஸ்டர். ஹிமந்தா பிஸ்வா சர்மா தான் அது வாங்கினது, எனவே அவரை கைது செய்யணும் அப்படின்னு அப்போ அவர் காங்கிரஸில் இருந்தார். அவரை கைது செய்யணும் என்று போராடியதும், என்று கூச்சலிட்டதும், அந்த வழக்கு சிபிஐக்கு பதிவு செய்யப்பட்டதும் பாஜகவால். இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நிரூபிக்கப்படும் வரை யாரும் குற்றவாளிகள் அல்ல, கண்ணை திறந்து படிக்கணும், ராகுல் காந்தி போட்டதை பாருங்க, ராகுல் காந்திக்கு கூறில்லை, அறிவில்லை என்று கதறுகிறார் அமித் மால்வியா. இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு 2015 ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை சொல்லும் போது இல்லையா? நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? இன்னைக்கு அதே ஹிமந்தா பிஸ்வா சர்மா காத்தல விட்டாங்க, ஏன்னா அவர் பிஜேபிக்கு போயிட்டார். இதே ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிஸ் ஆக்ட் தான். அப்போ அன்னைக்கு காலம் நேரம் நிரூபிக்கும் வரை காத்திருக்க வேண்டும், இதெல்லாம் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவுக்கு பொருந்தலை. அப்போ அதே நிலைப்பாடு அதானிக்கு பொருந்துமா இல்லையா? அப்போ அதானி இப்போதான் நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வரணும். மோடி ஒரு காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார், என்ன இப்பெல்லாம் வந்து அதானி அம்பானி பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் டால்மே காலா ஹே அப்படின்னாரு. டெம்போவா பணம் வந்துருச்சா அவங்களுக்குன்னாரு. இப்போ நம்ம கேட்குறோம், இப்போ வாயை திறந்து பேசு, டெம்போவா யாருக்கு பணம் வந்திருக்கு? இன்னைக்கு இவ்வளோ பெரிய அலிகேஷனை தூக்கி போட்டிருக்காரு, அதானியை கைது செய்ய வேண்டும் என்று உறுதியோடும் அறுதியிட்டு சொல்றாரு. உலக அளவில் இந்திய தேசத்தினுடைய மானத்தை கப்பலேற்றி விட்டாரு அதானி. இது முதல் முறையா? ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு பிறகு, செபியின் மீது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பிறகு, மாதவி புச்சனுடைய இஷ்யூக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு இது 3வது வாட்டி. கண்ணுக்கு தெரிய உலகளாவிய அளவில் பேசப்படுவது இது 3வது வாட்டி. ஹிண்டன்பர்க் அறிக்கை 2 வாட்டி. அப்பெல்லாம் ஹிண்டன்பர்க் வந்து ஒரு ஷார்ட் செல்லரு, எல்லா கம்பெனியும் இப்படி தான் அடிச்சு நொறுக்கி அதை ஷார்ட் செல்லிங்கில் வந்து அவங்க அதை வாங்கி வித்துருவாங்க, இந்தியாவை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ US கவர்மெண்ட்டே உங்களுக்கு அகேன்ஸ்டாக சொல்லுது. இப்போ என்ன செய்ய போறீங்க? ஏன் நம்ம தான் ரொம்ப நட்பு நாடு தானே அமெரிக்காவுக்கு, ஏன் அதானியை டார்கெட் பண்ணணும்? இப்போ கேளுங்க, ஏன் மோடியை வாய் திறந்து பேச சொல்லுங்க, US கவர்மெண்ட்டை கண்டிக்க சொல்லுங்க, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான தொழிலதிபரை ஏன் இப்படி கார்னர் பண்ணுறீங்கன்னு மோடியை விட்டு கேட்க சொல்லுங்க. இல்லை உங்களுடைய அவருக்கு ஒரு பெரிய சொல்லுவாங்க, அவர் பெரிய சூத்திரதாரின்னுவாங்க, அஜித் தோவால், அவரை போய் பேச சொல்லுங்க, உக்ரைன் போய் நிறுத்திட்டு வந்துருவாரு அவர் தான், அவரை போய் பேச சொல்லுங்க. அப்போ இப்போ எப்படின்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். நாடாளுமன்ற கூட்டுக்குழு சம்பந்தமே இல்லாத, அவசியமே இல்லாத, அது வாட்டுக்கு இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களுக்கெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. பேசப்பட வேண்டிய தலைவர் ராகுல் காந்தி அன்னைக்கே உங்களுக்கும் அதானிக்கும் என்ன தொடர்பு என்று பாராளுமன்றத்தில் கர்ஜித்து குரல் எழுப்பினார். அப்பவே புகைப்படத்தை காட்டி பேசினார். அதை வந்து சர்ச்சையாக்குனாங்க, பிரச்சனையாக்குனாங்க. மஹுவா மைத்ராங்கிற அந்த எம்பி அதானியுடைய பெயர் சொன்னதற்காகவே அவரை எம்பி பதவியிலிருந்து இறக்கி, அவரை வீட்டிலிருந்து வெளியாக்கி, அவரை ரொம்ப ஹராஸ் பண்ணி அவமானப்படுத்தினாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இன்னைக்கு அதே அதானி இவ்வளோ பெரிய அவமானத்தை தேசத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். வழக்கம் போல வாய்மூடி மௌனியாக இல்லாமல்
இந்த விவரங்கள் உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக நரேந்திர மோடி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்தியாவை தன்னுடைய கூட்டாளி அதானியோடு சேர்ந்து அவமானப்படுத்தியதற்காக பதில் கூறியாக வேண்டும்.